வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A க்கான கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா, வர மண்டே அதாவது 28 ஜூலை 2025ல இருந்து 5 நாளைக்கு வந்துட்டு நடக்க போகுது. இப்பதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கவுன்சிலிங் வந்துட்டு போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? என்ன அப்படிங்கறத வந்துட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வந்துட்டு எப்படி போணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நீங்க இன் கேஸ் வந்துட்டு பஸ்ல வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிராட்வேக்கான சிட்டி பஸ் புடிச்சிட்டு போய்க்கலாம். அப்படி இல்ல கோயம்பேடு வந்தாலும் கோயம்பேட்ல இருந்து பிராட்வேக்கான சிட்டி பஸ் புடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்க ஈஸியா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ வந்து ரீச் பண்ணிடலாம். இல்ல நான் ட்ரெயின்ல வர்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல்ல இறங்குனா அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படி உங்களுக்கு ரூட் வந்துட்டு சரியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வந்து நீங்க ஆட்டோ புடிச்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அது ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுவே நான் எக்மோருக்கு வர்றேன் அப்படின்னாலுமே வந்துட்டு சிட்டி பஸ்ல பிராட்வேக்கான பஸ் புடிச்சீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டு கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. தாம்பரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லோக்கல் ட்ரெயின்ல வந்துட்டு சென்னை போர்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்க போயிரணும். தாம்பரத்துல இறங்குனதுக்கு அப்புறம் லோக்கல் ட்ரெயின் புடிச்சு சென்னை போர்ட் வரைக்கும் வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படி இல்லன்னா ஆட்டோ புடிச்சு நீங்க ஈஸியா டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ வந்து ரீச் பண்ண முடியும். ஃப்ளைட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ப்ளூ லைன் மெட்ரோல வந்துட்டு ஹைகோர்ட் வரைக்கும் வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு ஏறிட்டீங்க அப்படின்னா, பிராட்வே எக்ஸிட் வழியில வெளியில வந்தீங்கன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ வந்துட்டு ரீச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல அங்க நான் வந்துட்டு மொத நாளே போயிருவேன். எங்க ஸ்டே பண்றது அப்படிங்கிறத வந்து கேட்டீங்கன்னா, நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே பக்கமா இருக்கும். நீங்க ஈஸியா போறதுக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட கவுன்சிலிங் டைமுக்கு 1ல இருந்து 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க ரீச் ஆயிருங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, 10:00 வந்துட்டு கவுன்சிலிங்ன்னு குடுத்துருக்காங்க. நீங்க லேட்டா கிளம்புறப்போ வந்துட்டு டிராபிக் மத்த பிரச்சனைகள்னால வந்துட்டு நீங்க ரீச் ஆகுற டைம் வந்துட்டு பாதிக்கப்படலாம். அதனால 1 ஹவர் 1 1/2 ஹவர் பிஃபோரே வந்துட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ வந்துட்டு ரீச் பண்ணிருங்க. அதான் வந்துட்டு ரொம்பவுமே நல்லது. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா, 28 ஜூலை 25ல இருந்து 1 ஆகஸ்ட் 25 வரைக்கும் வந்துட்டு நடக்க போகுது. சரிங்களா? ரேஷியோ எப்படி குடுத்திருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிய சேர்ந்தவங்களுக்கு 1:3 ரேஷியோலயும், அதே மாரி வந்துட்டு கம்யூனல் ரிசர்வேஷனோட இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 1:1.5 ரேஷியோலயும் கூப்ட்டுருக்காங்க. சோ 1000 வேக்கன்சிக்கு வந்துட்டு 1500 பேர் கூப்பிடுவாங்க. ஜ க ஜெனரல் வேக்கன்சில வந்து பாத்தீங்கன்னா, 1000 வேக்கன்சிக்கு 3000 பேர் அந்த மாரி ரேஷியோல வந்துட்டு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெர் டே வந்துட்டு 400 பீப்பிள்ஸ் தான் வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து சீக்கிரமா கவுன்சிலிங் முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால 5 நாள் தான் வந்துட்டு கவுன்சிலிங் நடக்க போகுது. மொத்தமா வந்துட்டு 2000 சொச்ச வேக்கன்சிக்கு. பெர் டே வந்து 800ல இருந்து 1000 பேர் வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டா குடுத்துருக்காங்க. 10 மணிக்கு ஒரு ஷிஃப்ட், இன்னொரு ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 11:30 மணிக்கு. 2லயும் வந்துட்டு தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி 400 400 அப்படி இல்லன்னா 500 500 வந்துட்டு கால் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? மொத்தமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா 50 டேபிள்ஸ் உங்களோட மெமோலயே வந்து பாத்தீங்கன்னா டேபிள் நம்பர் வந்துட்டு குடுத்திருப்பாங்க. அது எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு போக போக பார்க்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு 50 டேபிள்ஸ் தான் அங்க அரேஞ்ச் பண்ண முடியும். அடிஷனல் டேபிள்ஸ் இருந்தாலும் வந்துட்டு சொல்றதுக்கு இல்ல. பர் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 பேர் வந்துட்டு இருப்பீங்க. அந்த அரேஞ்ச்மென்ட் என்ன அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வெளியில போனதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாரி இருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆபீஸோட போட்டோ. சரிங்களா? இந்த ஏரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் தெரியுங்களா? இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ். சரிங்களா? உங்களோட கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா அந்த கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா? அந்த ஏரியால தான் வந்துட்டு உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்க்கான ஏரியா வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் ஸ்கேனர் வந்துட்டு வச்சிருப்பாங்க. அந்த கியூஆர் ஸ்கேனர்ல உங்களோட மெமோவ ஸ்கேன் பண்ணி என்டர் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் கியூஆர் ஸ்கேனர் இல்லாதப்போ வந்து பாத்தீங்கன்னா, அங்க போலீஸ்மேன் வந்துட்டு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்களோட மெமோவ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்லி கேண்டிடேட்ஸ மட்டும் தான் உள்ள சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. சம் எக்செப்ஷனல் கேஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கூட ஒரு பெர்சன் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வந்துன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு, அப்படி இல்லன்னா பிரெக்னன்ட் வுமன்ஸ்க்கு, அப்படி இல்ல வந்துட்டு சின்ன குழந்தை தான் இருக்குது, கை குழந்தையோட இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு பெர்சன வந்துட்டு கூட்டிட்டு போய்க்கலாம். பேரண்ட்ஸ் வெயிட்டிங் ரூம் வந்துட்டு அவைலபிளா இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவுமே கம்மி பேரண்ட்ஸ் வெயிட்டிங் ரூம்ல. சோ வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அவுட் சைட் ரோட் ஏரியால தான் வந்துட்டு எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பார்க்கிங் ஏரியாக்குள்ள தான் வந்துட்டு டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு 1ல இருந்து 50 டேபிள்ஸ் வந்துட்டு லைனா போட்டிருப்பாங்க. உங்களோட சீரியல் நம்பர் மெமோல வந்திருக்கும் இல்லையா? நம்பர் வைஸ் வந்துட்டு உங்களை வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் வந்து பண்ணுவாங்க. 1 to 50 அதுக்கப்புறம் வந்துட்டு 51 to 100 அப்புறம் 101 to 150
150 1 to 200 அந்த மாதிரி வந்துட்டு வைஸ் வெர்சாவா வந்துட்டு வரிசையா உங்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 to 10% இருக்கிறதுக்கான வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டேபிள்லயும் வந்துட்டு வரிசையா வந்துட்டு 3-4 பேர் வரிசையா உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, பின்னாடி இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களோட டேபிள் நம்பர் வைஸ் வரி வந்துட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்துட்டு உங்களோட மெமோ நம்பரை வச்சு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் வந்துட்டு இருக்கும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரோவ்லயே வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுக்கிறதோ, டீ காஃபி சாப்பிட்றதோ, ரெஃப்ரெஷ் ஆகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தமா வந்துட்டு வந்த எல்லாருக்குமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? கவுன்சிலிங் ஹால் வந்து எங்க இருக்கும்னா டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வந்துட்டு பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பில்டிங். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸை பொறுத்து 50, 100, 200 இந்த மாதிரியான வந்துட்டு ரேஷியோல வந்துட்டு கவுன்சிலிங் ஹால்குள்ள வந்துட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க மெமோ சீரியல் நம்பர் படி மட்டும்தான் வந்துட்டு உள்ள வந்துட்டு உங்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க, உட்கார வைப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரீஃபிங் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு கவுன்சிலிங் ப்ராசஸை பத்தி வந்துட்டு ஒரு சின்ன பிரீஃபிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, இங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு டிஸ்பிளே வந்துட்டு இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கறத ஷோ பண்ற மாதிரி ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்கும். அதுல வந்துட்டு எவ்வளவு வேகன்சிஸ் போயிருக்குது, மிச்சம் இருக்குது அப்படிங்கறத நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். அதாவது பிரீஃபிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சாய்ஸை வந்துட்டு கேட்கறதுக்காக உங்களை முன்னாடி வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன கிளாஸ் ரூம் வந்துட்டு இருக்கும். அதுல ஒரு மைக் ஃப்ரண்டா இருக்கும். வெளியில வந்துட்டு ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்ல தான் உங்களோட சாய்ஸா போஸ்டிங் என்னென்ன அப்படிங்கறது வந்துட்டு சொல்லணும். அதுல வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இன்கேஸ் வேகன்சி அதில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படிங்கறது வந்துட்டு கேட்பாங்க. அதை சொன்னீங்கன்னா வேகன்சி இருக்கிறப்போ உங்களை வந்து உங்களுக்கான வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களோட ஆர்டர் காப்பி வர்றதுக்காக, அதாவது கவுன்சிலிங் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் காப்பி கிடைக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துட்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம். அந்த ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு வந்துட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு வெளியில வந்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.